சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓகே. ஆதி குழந்தை பயந்தே போய் சைலண்ட் சொல்லிட்டு வரமாட்டியா ஆதி? சாரி பவி, குட் நைட் சொல்லிட்டு வரலான்னு தான் ஓ ரூமுக்கு வந்தேன். உன்னையும் பாட்டியையும் தூங்க வச்சுட்டு மேடம் ஜாலியா கைய கால உதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் மெதுவா உள்ள போய் நிக்கிறேன். என்ன பார்த்தோன்னே இவளுக்கு சிரிப்பா பாக்கணுமே, கெக்க பக்கன்னு. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சரியான தூக்கத்துல இருந்தீங்க வேற. எனக்கு அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கும் மனசு இல்ல, உங்களை எழுப்புறதுக்கும் மனசு வரல. திடீர்னு குழந்தைய காணுமா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒருவேளை உன்கிட்ட இருப்பாளோன்னு வந்தேன். நான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? இன்கேஸ் அழுதானா எப்படியும் யாராச்சும் எந்திரிப்பீங்கல்ல, அதான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பவி, ஒரு விஷயம் நீ நம்பவே மாட்ட. இவளை பார்த்துட்டு நான் ஒரு ரூம் விட்டு கிளம்புன பாரு, ஆதி ஆதின்னு என்ன கூப்பிட்டா. எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் சொல்லு? டேய், அநியாயம் பண்ணாத, முடியல. அவ கூப்பிட்டானா இவரு நின்னாரா, உருட்டுறத நிறுத்தடா. ஹலோ, அப்படி ஒண்ணும் தெளிவாலாம் கூப்பிடல. அவ லாங்குவேஜ்ல கூப்பிட்டா. என் ஃப்ரெண்ட் ஆச்சே, எனக்கு தான் புரியுமே. நடு ராத்திரியில டென்ஷன் ஏத்தி விட்டுட்டு கதையா சொல்ற? பவி, ஹலோ, தூக்கத்தை கெடுக்க வேணாம்னு பார்த்தா என்ன ஓவரா பேசுற? நீ இவ்வளவு தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தூக்கம்? என்கிட்ட எப்படி செல்லம் போல அழகா கதை கேட்டு தூங்கிட்ட தெரியுமா? பின்ன நீ கதை மட்டும்தான் விடுவ, அதை தாங்கிக்க முடியாம தூங்கிருப்பான். ஹலோ, கதெல்லாம் இல்ல மேடம், எல்லாமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான். நம்மளோட காலேஜ் லைஃப் இருக்குல்ல, அத சுவாரஸ்யமா சொன்னா அவளே தூங்கிட்டா. சுவாரஸ்யமாவா? எப்படியும் என்ன வில்லியாதான் ஸ்டோரிய உருவாக்கியிருப்ப. அப்படி ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல, அம்மாங்கிறதுனால ஒரு யூகமா சொல்லலாம். டேய், என்கிட்ட நீ உத வாங்க போற. இப்படியே சொல்லி சொல்லி பழக்காதடா. சரி சரி, பாத்துக்கலாம், நீ போ. போகவா? என் பொண்ண கூட திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்துட்டு கதை சொன்னானா கதை. நல்லதுக்கே காலம் இல்லப்பா. இங்க பாரு பவி, குழந்தை உன்னையும் என்னையும் தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது. தைரியமா இருக்கணும். ஏன் பயப்படுற? என்னாச்சு மாம்ச, இந்நேரத்துல அத்தை துரத்தி விட்டாங்களா? அமைதியா பேசு. அவதான் 9 மணிக்கு இழுத்து போத்தி தூங்கிடுவாளே. எனக்கு தான் தூக்கமே வரல. என்னாச்சு சித்தப்பா, உடம்பு சரியில்லையா? டாக்டர் பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. உங்க 2 பேர்கிட்டையும் தனியா பேசணும்னு ரூமை சுத்தி சுத்தி வந்த, இப்பதான் அதுக்கு சமயம் கிடைச்சிருக்கு. என்னாச்சு மாமா? சொல்றதுக்கே கேவலமா தான் இருக்குடா மாப்ள. எப்படி இந்த வீட்டு உப்பு தின்னுட்டு இந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ண முடியுதோ தெரியல. சித்தப்பா, என்ன ஆச்சு? வாசுகி இங்க நடக்கிற எல்லாத்தையும் சங்கவிக்கு போன் போட்டு சொல்றாமா. டேய், நிஜமா தாண்டா சொல்ற மாப்ள. மாமா, நீங்க ரொம்ப லேட்டு. அவங்க ரொம்ப காலமா இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா தெரிஞ்சுமாடா இப்படி அமைதியா இருக்கிற? நாளைக்கு நடக்கிற மெடிக்கல் கேம்ப் பத்தி கூட சங்கவிக்கு போன் பண்ணி சொல்லிட்டாடா. அவளால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு கூட சொல்றா பாரு. விடுங்க சித்தப்பா, பாத்துக்கலாம்.
யார் நினைச்சாலும் இந்த கேம்ப் நடக்கிறத தடுக்க முடியாது. என்ன யோசிக்கிற ஆதி? இல்ல, இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப கூட நம்ம ஃபேமிலி விஷயங்கள சங்கவி ஆர்வம் காட்டுறான்னா நாம இதை ஈஸியா எடுத்துக்க கூடாது பவி. ஆல்ரெடி நிறைய விஷயங்களை சாதாரணமா எடுத்துக்கிட்டதுனால தான் நாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவளுக்கு இருக்கு, நாளைக்கு வரட்டும், பார்க்கலாம்.